Hi friends, I'm Tarni, physiotherapist from Salem. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தோள்பட்டை மூட்டு வலி, இதை வந்து ஷோல்டர் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷோல்டர் பெயின் பெரும்பாலும் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கும் பிபி வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, சுகர் வந்து அன்னிவனா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பெயின் வந்து அடிக்கடி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இன்கேஸ் எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, எனக்கும் வருது அப்படின்னா மெயினான ரீசன் வந்து என்னவா இருக்கும்னா, நீங்கள் ஒரே பக்கம் வந்து படுத்திருக்கலாம், அந்த ஷோல்டருக்கு அழுத்தம் கொடுத்துட்டு, இல்லை லாங் ட்ராவல் ஏதாவது போயிருக்கப்பவும் இந்த மாதிரியான வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அடிப்பட்டாலும் வரும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த கை தான் வலிக்குது அப்படின்னா, உங்களோட இன்னொரு கையால் இந்த கையை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது இப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க. 1 2 3 4 5 அப்புறம் ரிலாக்ஸ். திரும்ப பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 அப்புறம் ரிலாக்ஸ். செகண்ட் எக்ஸசைஸ் அதே மாதிரி உங்களுக்கு எந்த கை வலி இருக்கோ அந்த கையை ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ஒரு 5 டைம்ஸ் ஆட்டிட்டு 5th டைம் வந்து அப் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் ரிலாக்ஸ். அந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு செவரு பக்கமாக நின்றுக்கோங்க. நின்றுட்டு கை வந்து செவத்தில் வச்சுக்கிட்டு ரொட்டேஷன். முழங்கை வந்து மடங்கக்கூடாது. இதில் ஃபோர்த் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க. கையை முன்னாடி எடுத்துகிட்டு போவீங்க, பின்னாடி எடுத்துகிட்டு வரீங்க. உங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த ஷோல்டரில் தான் இருக்கும். இந்த ஷோல்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறப்ப இந்த மாதிரி விரியாமல் இப்படி வரப்போ இந்த ஷோல்டர் வந்து மூமெண்ட் வந்து முன்னாடி பின்னாடி இப்படி நகர்ற மூமெண்ட் வந்து கன்ஃபார்மாக தெரியும். ஓகேங்களா? என்னால் இந்த எந்த எக்ஸுமே பண்ண முடியல, கையை வந்து ஒரு லெவலுக்கு மேலே தூக்கவே முடியல அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா செவுத்தொட்டு நின்றுக்கோங்க. நின்றுட்டு கையை அட்லீஸ்ட் தூக்கம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கீழே இறக்குறது. இப்படி டக்குன்னு இறங்கிடக்கூடாது. மெதுவாக இப்படி இறக்குங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பர் டே 2 to 3 டைம்ஸ் பண்ணலாம். ரொம்ப சிவியராக இருக்குது அப்படிங்கிறவங்க 2 hours ஒன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லா எக்ஸசைஸுமே 5 டைம்ஸ் 5 கவுண்ட். உங்களோட தோள்பட்டை வலி வந்து வலி மட்டும்தான் இருக்குது, கையோட மூமெண்ட் எல்லாம் எதுவுமே லாக் ஆகலை, நல்லா என்னால் மூமெண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறவங்க வந்து டைரெக்டாக எக்ஸசைஸ் போயிடுங்க. ஆனால் எனக்கு மூமெண்ட்டு இதுக்கு மேலேயே கை தூக்க முடியாத அளவுக்கு வலி இருக்குன்னா சுடுத்துணத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்படி வச்சு எக்ஸசைஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது, அதுக்கு மேலே என்னால் மூமெண்ட் முடியலைன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.